வெல்கம் டு எஸ்எஸ் கனிகா டிசைன். இப்போ வந்து சாரீ வந்து செங்கோட்டையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சாரியில் சுடி டாப் தைச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ 4 சாரீ அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல் சாரீ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு காட்டன் சாரீ கொடுத்துருக்காங்க. பாருங்க, அழகாக வந்து இந்த பொம்மை டிசைன் போட்ட மாதிரி ஒரு காட்டன் சாரீ கொடுத்துருக்காங்க சாண்டில் கலரில். இது நெக்ஸ்ட் இன்னொரு சாரீ கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. சாரீ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து டாப் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க, சுடி டாப் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம சுடி தைக்க போகிறோம், கவுன் கிடையாது, டாப் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, இந்த மாதிரி சாரீஸ் கொடுக்கும்போது இதில் நிறைய கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த பார்டர் வந்து இங்கே 2 கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. மெட்டீரியல் நல்லா இருக்குது. இது மாதிரி வரும்போது ஒரு சாரியில் எல்லாம் ரெடி பண்ணணும் போது நமக்கு ரொம்ப அது கொஞ்சம் வேலையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து டாப்பு கட் பண்ணியிருக்கு. இந்த பார்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதோட ஹைட்டும் வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து இங்கே மேலே நம்ம ஜாயிண்ட் கொடுக்கும்போது என்னன்னா, இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம ஷால் போடுவோம், எதுனாலுமே உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இங்கே மேலே வச்சுக்கலாம். அடுத்து இங்கே ஏதோ நெக்குக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம எதுவும் கொடுத்தோம்னா சரியா இருக்கும். இதில் வந்து இந்த முந்தானி பாட்டு இருக்கு, இது அழகா இருக்கு. இந்த டிசைன் நல்லா இருக்கு. இது வந்து சென்டர்ல நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்தோம்னாலும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். இந்த பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்கனால இந்த ப்ளூ கலர் இங்க மேல ரெடி பண்ணும்போது கீழேயும் நம்ம இந்த பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போ இந்த இது சுடிதார் டாப் வந்து கட் பண்ணியிருக்கு. ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே இந்த டாப் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் இனி ஜாயின் போட்டு ஒன்னொன்னா வந்து கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்க, 3க்குமே வந்துட்டு லைனிங் கட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒன்னொன்னும் எந்த டைப்ல போடலான்ற மாதிரி மட்டும். இப்போ இந்த கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன்ஸ் வந்திருக்கு. இது ஒன்லி வந்து இந்த டைப்ல மட்டும் தான் போட முடியும். ஸ்ட்ரைட்டா இப்படிதான் போடவே முடியும். ஏன்னா இதுல டிசைன்ஸ் கொடுக்கறது பொறுத்து தான் நம்ம டாப் ரெடி பண்ண முடியும். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். கொஞ்சம் எடுக்கிறது வந்து கரெக்ட் பண்ணி பார்த்து எடுத்தீங்கன்னா நீட்டா ரெடி பண்ணலாம். சாரியில டாப் ஒவ்வொரு சாரியில 2 டாப் ரெடி பண்றதுக்கு வரும். ஒன்னொன்னுல 1 மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நிறைய மெட்டீரியல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். மற்றபடி கவுன் தைக்கிறதுனா மேக்ஸிமம் ஒரு சாரியில அழகா ஒரு கவுன் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கவுனுங்கும் போது அது ஃபிளீட்டடு அம்பர்லாம் என்ன டைப் வேணாலும் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிளீட் வச்சும் தைக்கலாம், அம்பர்லா டைப்லயும் தைக்கலாம். அது இந்த இந்த பொம்மை டிசைன்ஸ் எப்படி வந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுவும் பாருங்க, இது வந்து ஃபுல்லா ஓவராலா டிசைன்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க ஒரு சைட்ல பார்டர் வந்துருச்சு. இதனால இது எப்படி கட் பண்ணணும் என்ன பண்ணணுன்றது இனி ஒவ்வொன்றா வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் ரெடி பண்ணணும். இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த சாரியில எல்லாமே டாப் ரெடி பண்ணியாச்சு. இது ஒன்னொன்னும் எப்படி மாடல் ரெடி பண்ணிருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது அது ஃபுல்லாக பார்டர் இருக்க மாதிரி சாரீ காமிச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், அந்த பார்டர் வந்து சென்டரில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கு. மீதி ஃபுல்லாக வந்து சாரீ பிளைனாக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவுக்கு மட்டுமே அந்த பார்டர் யூஸ் பண்ணியிருக்கு. அந்த ஓரத்தில் இருக்க சின்ன பார்டர் கட் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் அந்த எம்ப்ராய்டரி இருக்கிற டிசைன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கோம், நெக்குக்கும் ஸ்லீவுக்கும். இது பேக் டிசைன். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா சாரியில் ரெடி பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி லுக்கில் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு இது கிரேப் மெட்டீரியல். இது பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஒரே கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்டர் எதுவுமே அட்டாச் பண்ணாமல் அழகாக வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாமே ஒன்று ஒவ்வொரு நெக் ஷேப் மட்டும் இதில் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட்டு டாப்பு க்ரீன் கலர் சாரியோடது. அழகாக முந்தானி வந்து சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் வச்சு ரெடி பண்ணியிருக்கு. நெக் ஷேப் லீப் டிசைன் கொடுத்துருக்கு. ஸ்லீவுக்கும் இந்த பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இங்கே நெக்கில் இருக்கிறதுனால இங்கே ஸ்லீவுக்கு இந்த பார்டர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே டாப்போட எண்ட்லேயுமே அந்த பார்டர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட்டு கலம்கரியோடது சாரி. பாருங்க, ஃபுல்லாக பிளாக் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலம்கரி டிசைன், சாண்டல் கலர். இது நெக் ஷேப் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த பிளைன் கலர் கிளாத் கொடுத்துட்டு பைப்பிங் மட்டும் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கு. இது பேக் சைடு. இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே சென்டரில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இது நல்லாயிருக்கு. இது நெக்ஸ்ட்டு அந்த சாரியில் வந்து பாதி டிசைன்ஸ் வந்துட்டு இந்த கலம்கரி மாடல் வந்தது, மீதி பாதி வந்து ரொம்ப பிளைன்ல இருந்தது. அந்த கிளாத்துமே இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில சாரிக்கு ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ண முடியல, பாதி ரொம்ப வேஸ்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், சென்டரில் அந்த பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு பாம்பாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கு. ஸ்லீவுக்கு மட்டும் அதில் இருக்க அந்த கலம்கரியோட டிசைன்ஸ்க்கு வந்து ஸ்லீவுக்கு வச்சுட்டு பைப்பிங் வச்சுருக்கோம். இந்த பேக் சைடு இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.